அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணால் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால் கொஞ்சம் செல்லிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எக்ஸாக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் அதே மாதிரி தான். நிஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்தா, ஆனால் லோவை வந்து பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணாமல் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக க்ளோஸ் வச்சிருக்காங்க. பேங்க் எக்ஸ்லையும் அதே மாதிரி தான், ஃபின் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான். ஸோ மற்றதில் நிஃப்டி 50, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ண மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது வந்து க்ளோசிங் டேட்டா தான். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது அப்படியே காலையில் நடக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா காலையில் ஓப்பன் ஆகிறப்ப சப்போஸ் டேட்டாஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இந்த டேப்லெட் காலம் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் மொத்தம் 2870 ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1742, நெகட்டிவ் வந்து 1043, அன்சேஞ்சு வந்து 85. ஸோ 52 வீக் ஹையில் 66 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்டில் 115னும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்டில் ஒரு 36 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான் இருக்குது இன்னைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நாம் ஆல்ரெடி பார்த்தது தான், ஒரு குறிப்பிட்ட இதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். அது எப்போ ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத இந்த லோ, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கேப் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் விழுந்தாலோ, ஏன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்க மார்க்கெட்டு. ஸோ அகைன் வந்து இறங்கிறதுக்கான பாசிபிள் தான். கொஞ்சம் வந்து பை கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது ஒரு ஹேமர் கேண்டில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த கேண்டில் டைப் ஹேமர் கேண்டில் வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இந்த ஹையாக பிரேக் பண்ணாலும் அகைன் இது வரைக்கும் போயிட்டு ஸோ இதில் தான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது லெவல்ஸ் பார்க்குறப்ப நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50, ஸோ எந்தெந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல ட்ரா பண்ணோம் அப்படின்னா டூல்ஸில் வந்து ஹரிசாண்டல் ரேன் இருக்கும். ஸோ அதை எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன லைனில் அந்த மாதிரி ஒரு டெம்பரவரி சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி கண்டினியூஸாக கொஞ்சம் பை தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணாலும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த இடம் தான் 12705 வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறங்கியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இப்போ டச்சாக வந்துச்சு அப்படின்னா ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஓவராலாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தாங்க இருக்கும். இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் சேம் அஸ் ஆஃப் நிஃப்டி தான். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இதுதான் சென்செக்ஸில். நெக்ஸ்ட் பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் எக்ஸ் வந்து பேங்க் எக்ஸ், ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, இந்த மூணுமே ஒரே டைப் ஆஃப் கேண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் எடுக்கும், ஹையாக பிரேக் பண்ணால் இந்த ஒரு டெம்பரவரியாக இன்னும் கொஞ்சம் தூரம், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இந்த இடத்துல அப்படின்னா ஸோ கொஞ்சம் டெம்பரவரியாக 59691 வரைக்கும் போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து உடச்சிட்டு போகுமா அப்படின்னா கேஷ் ஃப்ளோவை பொறுத்து தான். ஸோ மண்டே நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்து அப்படின்னா இதை பிரேக் ஆகும். இல்லைன்னா அகெயின் வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு ஒரு பெரிய ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸில் வந்து இருக்கு. ஸோ லெவல்ஸ் பேங்க் நிஃப்டி மண்டே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52230, பிவோட் பாயிண்ட் வந்து 51995, சப்போர்ட் வந்து 51820. இன்னைக்கு ஹை வந்து 52170, லோ வந்து 51759, ஓப்பன் இடம் வந்து பார்த்தீங்கன்னா 51985, க்ளோஸ் வந்து 52055. ஸோ கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 50 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 85 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷரில் லைட்டாக வந்து க்ளோசிங்கில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் இதில் சொல்கிறத விட உங்களுக்கு இன்னைக்கு வந்து சார்ட்டில் சொல்லிடுறேன். ரெண்டே கண்டிஷன் படி தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் சார்ட்லேயே சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்,
ஒரு டெம்பரவரி சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல 51,785 மேலே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஹை வந்து 52,170. ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆனா ஸோ கண்டினியூஸா இது வந்து 52,586 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ 52,170 கேப் அப்னா இப்போ 52,200னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 586 ஒரு 386 பாயிண்ட் வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி இந்த இடம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ 2 கேண்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆல்ரெடியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அதனால ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 200 அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோனா ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேஷ் ஃப்ளோவை பொறுத்து தான். அதை நம்ம இப்போ வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் அதாவது செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 52,055. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல் வந்து 51,785. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலே கூட 52,586 வரைக்கும் போகும். க்ளோஸுக்கு கீழே ஓப்பனா கண்டினியூஸாக கொஞ்சம் செல் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 2 கண்டிஷன் படி தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மண்டே ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது கிராம்ப்டன் கிரீவ். ஸோ கிராம்ப்டன் கிரீவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பை ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 369 இருந்து 409 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் கூட ஸோ 411ங்கிறது டெட் எண்ட். ஸோ 411 பிரேக் ஆனிச்சு அப்படின்னா கண்டினியூஸாக 455 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக்கல் லிமிட்டட்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணா அகைன் வந்து 1320 இன்னைக்கு வந்து 13.75 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மேலே வந்து எதிர்பார்க்கலாம். இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான். ஸோ 1335 வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கான சான்சஸ் தான் ஐசிஐசி பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடிசி. ஸோ ஐடிசி நல்ல ஒரு பிரேக்கப் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ அந்த இடம் ஃபார்ம் ஆன உடனே ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் ஒரு ஹை லோ அந்த மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் வந்து மேலே போச்சு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 482 இல்லைன்னா 488 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து ஐடிசியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மண்டே வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் வந்து பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து அடுத்த இன்னொரு ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு எம்சிஎக்ஸ் கிளாஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 3 days ஆன்லைன் கிளாஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜியும், ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸில் எப்படி வந்து அட்டன் பண்ணுறது ஒரு 2 இண்டிகேட்டர்ஸ் மூலயமா, ஒன்று வந்து சோனிக் டூல், ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற ஒரு 2 மேஜர் இண்டிகேட்டர்ஸை வச்சு எம்சிஎக்ஸ் சில்வர் கோல்டு எதில் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு என்ன சொல்லணும் ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதோட கிளாஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி கிளாஸ் வந்து புக் பண்ணுறதா தான் புக் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.